வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்ப கர்த்தர் உங்க எல்லாத்தையுமே நான் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். இப்போ பூரண சமாதானம் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பூரண ஒரு சமாதானம் இருந்து வச்சுக்கொள்ளுங்களேன். அவனுக்கு தலைவலி வராது, எந்த ஒரு வேதையும் வராது. பார்த்துக்கொள்ளுங்க. பூரண சமாதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ஜெபம் போட்டு சாப்பிட்டு படுத்த உடனே அப்படி தூங்கிடுவீங்க. சரியாக காலை 5 மணிக்கு எந்திரிக்க நினச்சிட்டு படுத்துங்க, காலை 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. ஒரு நிம்மதியான தூக்கம், அழகான தூக்கம். தேவையில்லாத சொப்பனம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத போராட்டம் உங்கள் ஆவியில் ஆத்துமால வரவே வராது. படுத்து அழகாக தூங்கிடுவீங்க. கர்த்தர் கொடுக்குற ஒரு தூக்கம் பூரண சமாதானம். வேலையில் ஒரு நிம்மதி, வீட்டு வேலையில் நிம்மதி, சமையலில் ஒரு நிம்மதி, சாப்பிட்றதுல ஒரு நிம்மதி, பூரண சமாதானம். பேச்சில் ஒரு சமாதானம், கணவன் மனைவி பேச்சில் சமாதானம், பிள்ளைங்க பேச்சில் சமாதானம், பிள்ளைங்க நடக்கையில் ஒரு சமாதானம், குடும்பத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு மனதில் ஒரு சமாதானம். எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அதுக்கு பேர் தான் பூரண சமாதானம். சமாதானம் என்பது வேறு, பூரண சமாதானம் என்பது வேறு. அப்போ 100க்கு 100, 50% சமாதானம் இல்லை, 100க்கு 100 சமாதானம். அந்த 100க்கு 100 சமாதானம் தான் பூரண சமாதானத்தோடு என்ன செய்வேன், உன்னை காத்துக்கொள்வேன். பூரண சமாதானத்தோடு என்ன செய்வேன், காத்துக்கொள்வேன் அப்படிங்கிறா. எப்படி காத்துக்கொள்வாராம்? சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்வார், அன்பை கொடுத்து காத்துக்கொள்வார், இரக்கத்தை கொடுத்து காத்துக்கொள்வார், கிருபையை கொடுத்து காத்துக்கொள்வார், தாழ்மையை கொடுத்து காத்துக்கொள்வார், குடும்பத்தில் பூரண சமாதானத்தை கொடுத்து நான் காத்து 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 உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறார். பூரண சமாதானம். அப்போ இந்த பூரண சமாதானம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கணும். அப்போ பூரண சமாதானம் நம்ம குடும்பத்துக்கு வரணும். அப்படி வரணும்னா அவர் என்ன சொல்றது தெரியுமா? உம்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே. அதுக்கு தான் உம்மை நம்பு நான் பாக்கியவான் உம்மையே. அப்போ பாடுறது பெரிய காரியம் கிடையாது. உங்களை நம்புகிற நானும் பாக்கியவான் அப்படிங்கிற அந்த உறுதி உங்களுக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்ம பக்கம் என்ன செய்யணும், கர்த்தர் பார்வைக்கு நம்ம எப்படி இருங்கட்டா, நம்ம எப்படி உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். பற்றி கொள்றதுல உறுதி. இயேசு தான் முதல் முடிவும், அவர் தான் ஆதி அந்தமும், அவர் தான். அவர் தான் எனக்கு இரட்சகர், அவர் தான் எனக்கு மீட்பர், அவர் தான் என் தகப்பன், அவர் தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை கொடுத்தவர், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு உறுதி மனப்பணம் உங்களுக்கு வரணும். அறகுறையாக இயேசுவை பற்றி கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பட கேட்குறீங்கன்னா, அவர் ஏசப்பா தான் தருவார், ஏசப்பா தான் தருவார், ஏசப்பா தான் கொடுப்பார், அவர் கண்டிப்பாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஏசப்பாட்ட கேட்டு அப்புறம் இங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் கேட்கும்போது ஐயசப்பா வைப்பார், நீ அவன்கிட்ட தானே கேட்ட, இவனை கேட்டுக்க. அப்போ என்கிட்ட நீ முழு மனதோட முழு உறுதியோடு என்கிட்ட இல்லை, நீ 50% என்கிட்ட இருக்கிற 50 அங்கிட்டு வைக்கிற, அப்போ நான் எப்படி உனக்கு செய்ய முடியும் அப்படின்ட்டுவார். ஒரு காரியத்தை ஏசப்பா தான் செய்ய முடியும். முடியாத காரியத்தை, சுகத்தை அவர் தான் கொடுக்க முடியும், ஆயுசு நாட்கள் அவர் தான் கொடுக்க முடியும், நிம்மதி அவர் தான் கொடுக்க முடியும், சமானம் அவர் தான் கொடுக்க முடியும். பணம் காசு இருக்கலாம், ஆனால் சமானம் வேணும்னா பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. அது ஆவியானவர் கொடுக்குற ஒரு காரியம். பேதுருட்டு ஒருத்தன் கேட்குறான், ஒரு வசதி உள்ளவன் கேட்குறான், நான் யார் தலையில் கையை வச்சு நான் ஜெபிக்கிறேனோ அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறோன்னு, அந்த வரம் எனக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, நான் எவன் மேலே கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு என்ன பண்ணுறாரு? நிறைய அபிஷேகத்தை ஆவி அந்நிய பாஷை பேசாதவங்க ஆவியில் நிறைய கையை வச்சு ஜெபிக்கிறாரு. அற்புதம் நடக்குது, அவர் உண்மையாக செய்கிறாரு. ஆனால் இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, அப்போ இந்த மாதிரி அற்புதம் என் கை மூலமாக செய்யணும், இந்த மாதிரி அதிசயம் என் கை மூலமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், பேதுருட்ட கேட்குறான். பேதுருவே என்ன கேட்குறான், திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். நான் எவன் மேல் என் கைகளை, நான் யார் மேல கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக, அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாத்தீங்களா? பேதுரு எல்லா தலையும் கையை வைக்கிறாரு. கையை வச்சோன்னு ஆவியை பெற்றுறாங்க, பரிசுத்த ஆவியை இறங்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அவனுக்குள்ளே இருக்கிற கசடு கப்பு எல்லாம் போயிடுது. ஆவியை இறங்கிட்டேன்னு அப்படியே ஃபுல்லாக மனுஷனை மாற்றிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இதை பார்த்தோன்னா இந்த மாதிரி வர எனக்கு வேணும், நான் எவன் மேலே கையை வைக்கிறேன்னு அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இந்த எனக்கு கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டான். அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம், தேவனுடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்க நினைச்சல, நீ நினைத்தபடியால் உன் பணம் முன்னோடு கூட நாசமாய் போக கடவது. அப்படி வார்த்தை பார்த்தீங்களா? பணத்தை கொடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது,
பணத்தை கொடுத்து வந்து அந்நிய பாஷை பேச முடியாது. அந்நிய பாஷை வந்து நம்ம இதயத்தில் தாகமாக இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டால் தான் அவர் வரும். பணத்தை கொடுத்துவாங்க, இவன் பாருங்கள் எப்படி கேட்குறேன், பணத்தை கொடுக்குறேன் எனக்கு அந்த வரம் வேணும் அப்படிங்கிறார். கடைசியில் பேதுரு கோவம் வந்துருச்சு. பணத்தினால் நீ ஆவியை அவர் வாங்கலான்னு பார்க்குறியா, பணத்தினால வரங்களை நீ பெற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறியா, நீ உன்கிட்ட இருக்கிற பணம் எப்படி போகுது, என்ன வார்த்தை பாருங்கள். பணம் என்ன செய்யக்கூடாது, நாசமாக. இப்போ அப்போ வந்து அவன் செல்வந்தன் நடந்திருப்பான், அன்றைக்கி அந்த நேரத்தில் தரித்திர மாறி இருப்பான். ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சான்ஸ் கொடுக்குறாரு, என்ன சான்ஸ் வாசிக்க பார்ப்போம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால். இருதயம் வந்து எப்படி இருக்கு, இருதயத்துக்கு முன்னாடி தேவனுக்கு முன்பு என்ன எப்படி இருக்கிறது, செம்மையா இல்லை, உத்தமமா இல்லை, தேவனுக்கு விரோதமாக தான் இருக்கு இருதயம். அதனால இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உனக்கு பங்கும் இல்லை. அப்பனா இந்த ஆவியின் வரங்களை குறித்து உனக்கு பங்கும் கிடையாது, பாங்க ஓடி போயிரு அப்படிங்கிறார். அவனை வந்து என்ன செய்யறான், திருப்பி கேட்குறான். என்ன கேட்குறான், ஒருவேளை நீ கேளு, ஒருவேளை இது வந்து ஏன் பொறுப்பு இல்லை, நீ கேளு, ஜெபம் பண்ணு, ஒருவேளை அவர் வந்து ஏசப்பா மனம் இறங்கி உனக்கு மன்னிச்சாலும் மன்னிக்கலாம், போய் ஜெபம் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவன் கேட்குறான், எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான் பாருங்க பேதுருட்ட. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பார்த்தீங்களா, ஒரு ஜெபத்தை பண்ணு, ஒருவேளை மன்னிக்கலாம். அது என்னண்டா ஒருவேளை அப்படிங்கிறார், ஒருவேளை மன்னிக்கலாம், ஒருவேளை அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, இந்த ஆவியன் வரங்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு பணம் செல்வன்ட்டு இருக்காது. அது வந்து தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் நிறைய பேத்துக்கு என்ன பண்ணுறேன், கையை வச்சேன் அந்நிய பாஷை பேசுகிறேன். நான் நிறைய அர்த்தம் பாருங்கள், சென்னையில் இது வரைக்கும் 7 மணி நேரம் பெரிய, இப்போ நேற்று 7 மணி நேரம் பெரிய ஒரு இடத்துல சென்னையில் வச்சுருந்தேன் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 7 மணி நேரம் பேர் எங்கெங்கே வைக்கிறோன்னா அங்கெல்லாம் உடனுக்குடன் அனுப்புவது நடக்குதுங்க. கர்த்தர் வந்து பெரிய மாற்றத்தை செஞ்சுட்டு வர்றார். சரிங்களா, அதனால் ஒரு அசைவு உண்டாகுது. 7 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது அப்படியே பிரச்சனை பறக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. என்ன, அதுதான் தேவ சமூகத்தில் உட்காரணுங்கிறது. ஆமேன். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 32:26. அவர் நான் போக மட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அப்போ பாருங்க, இந்த யாக்கோபு பாருங்க, ஒரு இரவு எடுத்துக்கிட்டு உங்கள் வாயிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு பிரேயர் பார்த்துக்கொள்ளுங்க, எப்படிப்பட்ட ஒரு உறுதியான பிரேயர் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான பிரேயர் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான பிரேயர் பாருங்க. அதாவது ஜெபத்தில் உட்காந்துட்டு உங்ககிட்ட இருந்து பதில் வராமல் நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்லாமல், அந்த ரேமா வார்த்தை என் காதில் கேட்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாக அந்த ஜெபத்துக்கு பதிலை வாங்காமல் போக மாட்டேங்கிற அது உறுதியான ஒரு மனப்பான்மையோடு உட்காந்துருக்கிறார். ஒருவேளை பொண்டாட்டியை கூட்டி வந்திருந்தா கூட, எங்கள் நேராச்சுங்க பிள்ளை அழுகுதுங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எங்கள் நேராச்சுங்க பிள்ளைக்கு நான் சோறாக்கணுங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போலாம் நடக்குன்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணிட்டாரு, தேவன்கிட்ட ஒரு ரேமா வார்த்தையை வாங்குறதுக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டார். எல்லாத்தையும் நீங்கள் இருந்துப்பா, நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு படுத்துங்க, நான் என்ன செய்கிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், நானும் வர்றேங்க. இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணு கட்டின தோறதுக்கு போய் வனாந்தரத்தில் போயிட்டார். வனாந்தரத்தில் போய் உட்காந்து விடிய அதாவது எப்படின்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காராரு பார்த்துக்கொள்ளுங்க. 4 மணி ஆச்சு, விடிய காலம் விடிஞ்சு போச்சு. தேவன்கிட்ட ஒரு ரிசல்ட் வரல, பதில் வரல. விடிஞ்ச காலையில் ஏசா வந்து கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறான். காலையில் கொலை பண்ண போகிறான், சாக போகிறோம், என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே எனக்கு நீங்கள் வந்து இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தே ஆகணும், நான் இத்தனை வருஷம் காத்துட்டேன், எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதி மனப்பானை மனதில் வச்சுக்கிட்டு கேட்குறாரு பார்த்துக்கொள்ளுங்க. விடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய வார்த்தை வருது, ரேமா வார்த்தை. என்ன சொல்றாரு கர்த்தருடைய ரேமா வார்த்தை? அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்ப நீ போராடி மேற்கொண்டுட்ட, நீ வந்து யுத்தம் பண்ணி மேற்கொண்டுட்ட, பலவந்தம் பண்ணி என்கிட்ட பதில வாங்கிட்ட அப்படின்னா தேவன் இறங்கிட்டார் பார்த்துக்கொள்ளுங்க. இறங்கி என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. எதிராளியா இருந்து அந்த ஏசாவை சமாதானம் ஆகும்படி பண்ணிட்டார். எல்லாம் கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த யாக்கோபு ஒரு நைட்டு ப்ரேயர் பார்த்துக்கொள்ளுங்க, உறுதியான ப்ரேயரு, நம்பிக்கையான ப்ரேயரு, விசுவாசமான ப்ரேயரு. அது என்ன ப்ரேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியான ஒரு ப்ரேயர். பெற்றுக்கொள்வேன், பதிலை வாங்காமல் போக மாட்டேங்கிற நம்பிக்கையோடு என்ன செஞ்சார் பண்ணார். காலைல விடிஞ்சா ஏசா கட்டுப்பிடிச்சி என்ன செய்ய, அண்ணன் தம்பி மேலே பாசத்தை வைக்கிறாரு பார்த்துக்கொள்ளுங்க. சமாதானமாக ஆயிட்டாங்க.
கொலவெறி பிடிச்ச அந்த ஏசா, நீ என்னைக்குனாலும் இந்த ஊருக்கு வருவடா, இப்போ நீ மாமா வீட்டுக்கு போயிட்ட, என்னைக்குனாலும் நீ ஊருக்கு வருவ, தாய் பிறந்த இந்த பிறந்த ஊருக்கு நீ வருவடா, ஒன்று அப்போ நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லி கத்தி ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏசாவை, வெறித்தனமான ஒரு கொலகார இருதயத்தை என் தகப்பன் ராஜா என்ன பண்ணிட்டார், அந்த கொலகார இருதயத்தை மாற்றி அமைச்சு சமாதானம் பண்ணும்படியாக மாற்றி அமைத்த ஜெபம் தான் அந்த ஒரு இரவு அந்த போராட்டம் யுத்தமான ஜெபம். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த மாதிரி உறுதியாக ஜெபிச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டு கேஸு, அந்த அவனை பஞ்சாயத்து பண்ணி இவனை பஞ்சாயத்து பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். யாக்கோபு கர்த்தர் நியாயபதி, நீதிபரர், நீதியின் தேவன், நீதி செய்கிற தேவன். ஒரு இரவில் பதிலை பெற்றுக்கிட்டார், காலையில் விடிய காலையில் பதிலை பட்டுக்கிட்டார். அப்புறம் தான் நிம்மதியாக வந்தார். அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க வந்தார். பார்த்துக்கணும் அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரி ஒரு சாதிக்கிற ஜெபத்தில் ஒரு சாதனை பண்ணணும். ஏதோ வந்தேன் போனேன், சாப்பிட்டேன் தூங்கணும், சர்ச்சைக்கு வந்தேன் போனேன், இது வந்து ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கும் போது அவர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அள்ளி கொடுக்கிற தெய்வம், கணக்கு பார்த்து கொடுக்கிற தெய்வம் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு அவர் உன் நினைவை காட்டில் என் நினைவை உண்டா குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து நான் அதிகமாக உண்டா குறித்து நினச்சி வச்சுன்னு சொல்லி அள்ளி கொடுக்குற தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உறுதி உங்களுக்குள்ள வரணும். மழை போல பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளோ பெரிய கசப்பு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரிவு வந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற இருதயத்தை மாற்றி அமைக்கிற கர்த்தர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற அந்த சண்டைக்கார இருதயத்தையும், முரட்டாட்ட இருதயத்தையும், கசப்பான இருதயத்தையும், கொலகார இருதயத்தையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர், உங்களுக்காக இறங்கி வழக்காடுகிற கர்த்தர், ஒரு இரவிலே மாத்தின கர்த்தர், கொலகார இருதயத்தை மாத்தின கர்த்தர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்கள் இறுதிய நீர்கால் போல் தேவனுடைய கர்த்தல் இருக்கிறது. ஒரு கெட்டவனை நல்லவனை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. நம்ம செய்ய முடியாது. அது எப்படி பெற்றுக்கொண்டார்? ஒரு இரவு, ஒரே இரவு போராடி ஜெபித்தார். யுத்த ஜெபம், போராடி ஜெபம், வார் பிரேயர். பவுலடிகளார் வேற ஜெபிக்கிறார், வார் பிரேயர். ரோமர் 8 வந்து நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்னோட போராடி ஜெபிங்கன்னு சொல்கிறார். ரோமர் 6 சொல்கிறார் நினைக்கிறேன், என்ன 30. அப்போ அந்த மாதிரி ஒரு வார் ப்ரேயர் நீங்கள் பண்ணணும். பார்த்துங்க தேவைகளை, சும்மா பிரச்சனை வேதனை கஷ்டம் அப்படின்னு சொல்லவே கூடாது. சாதிக்கணும். நீங்கள் ஏதாவது உறுதியாக நீங்கள் என்ன செய்யணும் பெற்று. அப்படி தான் யாக்கோபு ஜெபிச்சார். இந்த மாதிரி சாதிக்க அந்த ப்ரேயரில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கூட்டு ப்ரேயர் இல்லாமல் தனிப்பட்ட பொருள் போயிடணும். கூட்டம் இருக்கும், நேராச்சுங்க மணி 2 எந்திரிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பதில் வர்ற வரைக்கும் விடக்கூடாது, விடிகிற வரைக்கும் விடக்கூடாது. யாக்கோபு அதான் உறுதியான ஒரு ஜெபம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. நகமிக்கு 2 மருமக, ஒரு மருமக ரூத்து, இன்னொரு மக ஓர்பால், 2 மருமக. 2 மருமகளும் விதவாயிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டா நகமி, நம்ம இப்போ நான் புருஷூரில் இருக்கிறேன், இப்போ எல்லாம் போய் சேர்ந்துச்சு, வா நம்ம என் பிறந்த ஊருக்கு நான் போகிறேன், அதனால் 2 மருமகளே நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நகமி சொல்லுது. அதுக்கு ஒரேபால் மருமகள் என்ன பண்ணுறா, அவள் ஒரு அழுத என்ன பெத்த மாமியா அப்படின்னு சொல்லி ஒரு அழுகை போட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுக்குது. அதை வாசிமா. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அதோட சோலி முடிஞ்சு. ஒரு கட்டிப்பிடிப்பு, ஒரு அழுகை, ஒரு முத்தம். அதோடு நான் போயிட்டு வரேன் ரூத்து வரவா, நகமி மாமியா வரவா, ஒரு குட்டி அழுக, ஒரு கட்டிப்பிடிப்பு, ஒரு முத்தம். வரட்டான் டாட்டா கட்டி என்ன செஞ்சிருச்சு, அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் ரூத்து, நான் நகமிட்ட வந்துட்டேன், இது உறுதியாக வந்துட்டேன், நான் வந்து அது கீழே வாசிக்க பார்ப்போம். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் உறுதியாக என்ன செஞ்சா, பற்றி கொண்டா. அடுத்து அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரரின் பிறகே திரும்பி போ என்றால். அந்த நகமை சொல்லுது, இங்க பாரு ஓரேபால் போயிட்டா, ஆனால் நீ என்ன செஞ்சிரு, உனக்கு அண்ணன் தம்பியில் என்ன செய்றாங்க, இருக்காங்களா போட்டிருக்குல, அண்ணன் தம்பியில் இருப்பாங்க, நீ என்ன செய்ய, உங்கள் வீட்டுக்கு நீ பிறந்த வீட்டுக்கு நீ போத்தா, நீ எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க, நான் என் பிறந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு சித்தப்பேன் பெரிய பேலாம் அங்கே இருக்காங்க, சொந்தக்காரன் இருக்காங்க, நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன், நான் என் வயிற்றை கழுவிக்கிறேன், ஆனால் நீ போத்தா, நீ பாவம், நீ வாழ வேண்டிய பிள்ளை, அங்கே போய் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க கேளு, உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க கேளு, போத்தா அப்படின்னு சொல்லி அனுப்புது. யார் அனுப்புகிறா, நகமி அனுப்புது. ரூத்து
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய. இதெல்லாம் தான் பெரிய ஒரு சாட்சி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அம்மா அந்த ரூத்து சொல்லுது, நீ சேவிக்கிற அந்த ஜனங்கள், நீர் ஆராதிக்கிற அந்த தேவன் தான் எனக்கு தேவன், உம்முடைய தேவன் என் தேவன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுது. சொன்ன உடனே அப்புறம் என்ன சொல்லுது அந்த அம்மா, மாமியா என்ன சொல்லுது, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். ஒரு மருமக வந்து ஒரு மாமியாரை பார்த்து சொல்ற வார்த்தையை பாரு. இந்த காலத்தில் எந்த மருமகளாவது மாமியாரை பார்த்து இன்னைக்கு பேசுங்களா? அத்தை நீங்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல தான் என்னை அடக்கம் பண்ணு, எந்த மருமகளும் சொல்லுமா இந்த காலத்தில்? அத்தை நீங்கள் செத்தா நானும் செத்துருவேன். அத்தை நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அத்தை நீ வணங்குற தெய்வம் தான் நான் வணங்குற தெய்வம். அத்தை எனக்கு சொந்தங்கள் இருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டேன், வாக்குப்பட்டு வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன். அத்தை நீங்கள் வணங்குற தெய்வம் தான் என் தெய்வம். அத்தை நீங்கள் எப்போ மண்டையை போடுறீங்களோ நானும் உங்கள் பக்கத்தில் மண்டையை போட்டு என்னையும் அடக்கம் பண்ணிடுங்க. அத்தை நான் உறுதியாக சொல்கிறேன். அத்தை எந்த மருமக சொல்லுவாளா? சொல்ல மாட்டேன். ஆனால் ரூத்து என்ன பண்ணுச்சு? ரூத்து இப்போ அழகாக ஆன்சர் பண்ணி பாருங்க. எப்படி அழகாக கொஞ்சம் கேட்டு பாருங்க, மருமகளை கேட்டு பாருங்க. சொல்லுங்கள், அத்தையை உறுதியாக பிடிச்சிக்கணும். அத்தை என்ன செய்யணும்? ஒரு அத்தை நீ இல்லாமல் நான் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லணும் மருமக மாருங்க. அலையிலே சொல்லுங்க, புழுக்குன்னு போன போட்டு அம்மா அப்பா எப்போ வருவீங்க அப்படின்னு. கல்யாணம் முடிச்சுட்டா பிறந்த வீடு என்ன செய்யணும்? விட்டுட்டு எங்கே வரணும்னு போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில். மறக்கக்கூடாது. கல்யாணம் முடித்தா தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இருக்க கடவுது அப்படின்னு இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான மறந்துருன்னு சொல்ல கிடையாது. நீ என்ன செய்யணும்? உன்னுடைய கவனங்கள், உன்னுடைய எண்ணங்கள், உன் நினைவுகள் உன் புருஷை விட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற. அதே போல தான் இந்த ரூத் என்ன செய்யுது? ஒரு பால் என்ன செஞ்சிடா? போயிட்டா பிடிக்கிட்டு கம்முன்னு போத்தா அப்படின்ட்டு எனக்கு நான் போயிட்டா ஒரு பால். நல்ல மருமக அது. ஆனால் இந்த ரூத்துக்கு ஒரு கையை தட்டுங்க. ரூத்து மருமகளுக்கு ஏழை சொல்ல வர கேட்டிங்கன்னா, அவள் உறுதியாக மாமியார், அதாவது அந்த நகமி வந்து வானாதி வானங்களை படைத்த ராஜாவை அவள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வத்தை வணங்குறபடியா, நீ வணங்குற தெய்வம் தான் நான் வணங்க போகிறேன், நீ ஆராதிக்கிற தெய்வம் தான் நான் ஆராதிக்க போகிறேன், நீ எதை பின்பற்றுகிறாயோ அதை நான் பின்பற்றுவேன், நீ எதை நாடுகிறாயோ அதை நாடுவேன், நீ சொல்வதை கேட்டு உன்படியே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நகமியை பற்றி கொண்டபடியா, அந்த நகமி தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஒரு நகமையாக இருந்தபடியா, அந்த ரூத்து அந்த நகமி பின்பற்றின அந்த தேவாதி தேவனை வணங்கினால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு போவாஸ் ஒரு அரண்மனையில் வாழும்படியான ஒரு போவாஸை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தார். அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய உறுதி மனப்பான்மை. இயேசு கிட்ட வந்தா இயேசு தான், தெய்வத்திற்கு வந்தா தெய்வம் இயேசு தான். நான் எங்கேயும் தலை கொடுக்க மாட்டேன், என் பார்வை திரும்பாது, என் ரட்சகர் தான், என் மீட்பர் தான், என் தெய்வம் தான், அவரை நான் உறுதியாக பிடிச்சு கொள்வேன். எனக்கு எது வந்தாலும் எது வராட்டும் எது போனாலும் கவலை இல்லை, உறுதியாக பிடிச்சு கொள்வேன். என்ன துன்பமோ, எந்த நாசமோசமோ, எந்த நெருக்கமோ, எந்த பாடோ எது வந்தாலும் என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுலடிகளார் சொல்றார். துக்க வரலாம், நெருக்க வரலாம், நிந்த வரலாம், ஆனால் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஒரு காலத்தில் இயேசு அறியாமல் இருந்தேன், ஆனால் இயேசு அறிஞ்சிட்டேன். ஆனால் நான் செத்த பிற்பாடு எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பரலோகத்துறை இடத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் நம்ம எண்ணத்தில் இருக்கணும். நெருக்கத்தையும் வேதனையும் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. கடைசியில் இந்த மாதிரி உறுதியை பற்றி கொண்டனால அந்த ரூத்துக்கு வாழ்க்கை அருமையான போவாஸ், அரண்மனை வாழ்க்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் கர்த்தர் செய்கிறவர். அதில் வந்து எதுலேயுமே ஒரு உறுதி வேணும் உங்களுக்கு. கர்த்தரை பற்றி கொண்டா கர்த்தரை மாத்திரம் தான் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு ஒரு காலம் இங்கிட்டு ஒரு காலம் அப்படி வைக்கவே கூடாது. அவர் செய்ய முடியாது. ஆமேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2-6 வரை வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போ பாருங்க, எலியா சொல்றாரு, நான் போறேன்பா என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிசா சொல்றாரு, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? ஒரு வார்த்தை விடுறாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு. கடைசி, அதாவது முடிவான வார்த்தை இந்த வார்த்தை. ஜெபத்தில் இங்கே இருங்க, ஒரு கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, நீங்கள் தப்பிக்க முடியல, நீங்கள் எந்திரிக்க முடியல, கடைசி ப்ரேயர் பண்ணுறீங்க,
அந்த ப்ரேயரில் பதில் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறீங்க. பண்ணும்போது ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் எனக்கு வருவதாக சொல்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய அந்த ஜீவனை எடுத்து பேசுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, இது சொல்கிறதுக்கெல்லாம் தகுதி வேணும். பார்த்துக்கொள்ளுங்க, இது சொல்கிறதுக்கு தகுதி. ஒரு சாதா ப்ரேயர் வேறு, விசுவாச ப்ரேயர் வேறு, நம்பிக்கை ப்ரேயர் வேறு. ஆனால் இது வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரேயர். என்ன ப்ரேயர்னா, கர்த்தர் ஜீவனை இழுத்து சொல்லக்கூடிய, உடனே மிரக்கல் நடக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது. ஆனால் தகுதியாயிட்டு சொல்லணும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அது திருப்பி வாசிக்கும் பார்ப்போம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை, நான் எங்க போனாலும் நான் விட மாட்டேன், கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். ரெண்டாவது சொல்றாரு. வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொன்னார் முத. இப்போ ரெண்டாவது திருப்பி சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே பாருங்க, அந்த எலியா வந்து அக்னி குதிரை வருது. பார்த்துக்கொள்ளுங்க, அதில் ஏறி போகும்போது அவர் சால்வை கீழே விழுது. பார்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எலியா பண்ணின அற்புதம் 7 8, ஆனால் எலிசா பண்ணின அற்புதம் 13. பார்த்துக்கொள்ளுங்க, எலியா காட்டில் அதிக அற்புதங்களை எலிசா பண்ண. எலிசா செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 1 வருஷம் கழிச்சு அவர் எலும்புப்பட்டு ஒரு பிரேதம் என்ன செய்து எலும்புது. அவ்வளோ வல்லமை, அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேட்குன்னு சொல்லும்போது, எனக்கு ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் அப்படிங்கிறாரு. அதுபடி நடந்துச்சு. அது கேட்குறது வந்து உறுதியாக கேட்குறாரு. கர்த்தருடைய ஜீவன் கொஞ்சம் கூட நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா, நான் சரி வர்றேன் அப்படின்ட்டு போக கிடையாது. நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன், எரிவு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இரு எலிசா இங்கே இரு, நான் எரிவு வரைக்கும் போயிட்டு நான் போக மாட்டேன், நீ எங்கே போல உன் பின்னாடி தான் வருவேன், நீ போகிறது உறுதியாகி போச்சு, நீ பரலத்துக்கு போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 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 வரங்களை வாங்காமல் போக மாட்டேன், நீ எங்கே வர பின்னாடியே வருவேன்னு சொல்லி பின்னாடியே போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த வரத்தை வாங்குறேன். அதான் ஒரு உறுதி. பார்த்து நம்ம நாளைக்கு வாப்பா, நாளை கழிச்சு வாப்பா, சரி அப்படின்ட்டு வந்துடுறான். அப்படி கிடையாது. ஜெபனா ஒரு மனதில் ஒரு உறுதி வேணும். எனக்கு இன்றைக்கே வேணும். ரெட்டிப்பான் நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஏன் சொன்னீங்க? ரெட்டிப்பான் நன்மை இன்றைக்கி தரேன் சொன்னீங்களா? எப்பா ஏசப்பா, எனக்கு இன்றைக்கி வேணும், இன்றைக்கி இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த போராட்டம் எனக்கு இருக்குது, எனக்கு வேணும் அப்படி சொல்லி உறுதியாக நீங்கள் நிற்கும் போது கர்த்தர் கண்டிப்பான முறையில் பதில் கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 4:30. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். இந்த மாதிரி சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? இங்கே இருங்க, இந்த வார்த்தை சொன்னாலும் மிரக்கல் தான், இந்த வார்த்தை சொன்னாலும் அற்புதம் தான். என்னம்மா சொல்லுது? பிள்ளை வந்து முடியாமல் இருக்குது, பிள்ளை செத்து போச்சு, ஆனால் ஜெபிக்கிறா. பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு வந்து நீர் வந்து என் பிள்ளையை நீங்கள் உயிரோட எழுப்பி தரணும். எப்படி கேட்குறா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அப்படிங்க. எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு ப்ரேயர், எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு ப்ரேயர். பார்த்துக்கொள்ளுங்க அன்பார்ந்தவளே, இன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா, நீங்கள் கேட்குற காரியத்தில் உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திட்டு, உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எனக்கு இந்த காரியம் வருவதாக அவர் சொல்லி பாருங்களேன். எலிசா இந்த ஜெபம் பண்ணியிருக்கிறார். அடுத்து இந்த அம்மா லேடிஸ், இந்த அம்மா பண்ணியிருக்கு, பிள்ளைக்காக பண்ணியிருக்கு. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த அம்மா பண்ணேன்னு சொல்லி, இந்த வார்த்தையில் வந்து ஒரு வல்லம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையில் வல்லமை. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு தகுதி வேணும். அந்த பிள்ளைங்கிற அத்தாரிட்டி வேணும், ரிச்சிப்பு அடைஞ்சிருக்கணும், ஏன்னா பியூர் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் கசப்பு, வைராக்கியம், பிரிவினை, பகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது, பதில் நடக்காது. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வந்து தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளத்தில் தேவ சமாதானம் ஃபுல்லாக ஆளுகை பண்ணியிருக்கணும், தேவ அன்பு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கணும், ஒரு மன்னிப்பு தன்மை பெற்றிருக்கணும். அப்படி சொல்லும்போது உடனே பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.